பூசாரி வரத்துக்குள்ள வீட்டை வித்தரலான்னு பார்த்தா முடியலையே. என்னடா சோகமா வர? ஓடா. என்ன ஃபேஸ் திடீர்னு பிரைட் ஆயிடுச்சு? சௌமியா, அதான பார்த்தேன். எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். கரெக்டான டைத்துக்கு தான் வந்திருக்கேன். நாங்க 2 பேரும் சென்னை கிளம்பிட்டு இருக்கோம். டாடா. நான் டாடா காட்ட வரல, நானும் உங்க கூட வருவேன். மா விளையாடுறியா? உன்னை தள்ளிட்டு போன தெரிஞ்சுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். ஊருக்கு வந்து எங்களை வெட்டுவாங்க. நீங்க எங்க போனாலும் நான் உங்க கூட வருவேன். சொன்னா கேளுமா, இதெல்லாம் முடியாதுமா. விஷால் கூட வாழணும். டேய் மச்சான், டேய் சொல்றா அவள்கிட்ட. அதத்தானடா நானும் சொல்ல போறேன். டேய் தப்புடா இதெல்லாம். டேய் சௌமியா பாவம்டா மச்சான். என்னையும் பார்த்தா உனக்கு பாவமா தெரியலடா. நடக்கிற காரியத்தை பாருடா மச்சான், இங்க சேர்த்து வைடா. அது எப்பறம் உங்களுக்கு 2 நாள்ல லவ் வருது? டேய் காதலுக்கு 2 நாள், இதுக்கு 2 நிமிஷம் போதும். காதலிக்க ஆரம்பிச்சதுமே நல்ல டயலாக் பேசுறீங்கடா. போடா. இந்தம்மா பேக் ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கியா? கட்டின புடவையோட வா, ஏத்துக்கிறேன் நானா? வழியாத வந்து சேர்ந்தீங்களா எனக்குன்னு? வா 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 சீக்கிரம் போ. யாருக்கு போனா போறோம் வா. எங்க பக்கம்டா? என்னாச்சுடா? ரொமான்ஸ் வாடா. அப்பா, இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இப்படி ஊரை விட்டு ஓடி போறதுக்கும் சந்தோஷம், விஷால் கூட வாழ போறதுக்கும் சந்தோஷம். அதோட இந்த மாதிரி ஒரு ஜோக்கர் கூட இருக்கிறதும் சந்தோஷம். ரொம்ப சிரிக்காத, அப்புறம் பொழப்பு சிரிப்பா சிரிச்சிரும். ஊர்க்காரங்க கையில மாட்டணும், அப்புறம் கம்பி கஜால் தான். கம்பி கஜாலா? டேய் சொல்லாதடா. டேய் கம்முனிரு. சௌமியா கிட்ட சொல்லாத, சொல்றத கேளு. குழந்தை கேக்குறால, சொல்ல வேணாமா? அப்புறமா சொல்றேன். தெரிஞ்சா திட்டுவான். எப்பா ரொம்ப ஃபீல் ஆகாத, ரோட்டை பார்த்து ஓட்டு, அப்புறம் எவனா குறுக்க வந்துட போறான். ஐயோ நினைச்ச மாதிரியே ஒண்ணு கூட்டிட்டாங்களே. இதுக்குதான் அப்பவே நான் தலையால அடிச்சுக்கிட்டா இழுத்துட்டு ஓட வேணாம்னு சொல்லி பாடுறா. ஊர் போய் சேர முடியாது போல இருக்கு. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? நீ வச்சு நீ தானே லவ் பண்ண. என்னால தானே பிரச்சனை. இல்ல சௌமியா, நீ பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். 2 பேரும் உள்ளே இருங்க, நான் கூப்பிடுற வரைக்கும் வராதீங்க. எதுக்காக இப்படி வழிமறிச்சு நிக்கிறீங்க? அருவா கம்போட வந்து நிக்கிறீங்க? சொல்லுங்க, நான் அப்படி என்னங்க தப்பு பண்ணிட்டேன்? யோ எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ ஒண்ணு கதை விட வேணாம். ஏ பூசாரி, அவங்கிட்ட என்ன பேச்சு? இங்க பாருங்க, அவசரப்பட்டு தப்பு பண்ணாதீங்க. அவசரப்படாம என்ன பண்ண முடியும்? நீ செய்யற பார்த்து சாமி உனக்கு தண்டனை கொடுக்கும். நீ பாட்டுக்கு வருவ, நீ பாட்டுக்கு போயிடுவ. ஆத்தாளுக்கு யார் பதில் சொல்றது? 15 வருஷமா இந்த ஊர்ல நடக்கிற எல்லாத்துக்குமே அந்த ரத்தம் காட்டேரி தான் காரணம்னு போலீஸே முடிவு பண்ணிருச்சு. இப்ப இந்த போலீஸுக்கு என்ன பேர் சொல்றது? அதானே. இந்த பார் தம்பி, இந்த ஊருடைய வானம் பார்த்து பூமி பார்த்து ஒவ்வொரு பேய் பிரச்சனையும் இங்க சாமி தான் தீர்த்து வச்சு. அந்த ரத்த காட்டேரியோட சாபம் இன்னி வரைக்கும் இங்க கூட இருக்கு. ஆனா நீ இந்த கிராமத்துக்கு வந்து எல்லாருமே சேர்ந்து பொறுமையா கட்டி காத்த அந்த முனி பிரச்சனைங்க இவ்வளவு சாதாரணமா இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்ப எங்க ஊர் சொன்ன நம்பினது? எங்க ஊர்க்காரங்க சொன்னது பெருமாள் பார்த்தது பொய்யா? சொல்லு. எல்லாம் பொய்யா? இல்லாதத இருக்குன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? இருக்கிறத இல்லைன்னு சொல்ற ராமுட்டா பையல. புரியலையா? இந்த ஊர் பேய் இருக்குதுன்னு நம்புது, நீ இல்லைன்னு சொல்ற. அது உங்க நம்பிக்கை, இது என்னுடைய ஆராய்ச்சி. பேய் இருக்கு இல்லைன்னு கண்டுபிடிக்கிற உன் மிஷினு கடவுள் இருக்கு இல்லைன்னு கண்டுபிடிக்குமா? எல்லாரும் திட்டுறாங்க அவனை. தம்பி, நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா அந்த கோட்டைமேடு கிராமத்துல முனி இருக்குதுன்னு நிரூபிச்சுட்டு போ. தம்பி சொல்லுங்க. யாரு இந்த ஊர்ல ஒருத்தன் கூட பேய் இல்லைன்னு சொல்ல மாட்டான். என்னப்பா? ஒருத்தர் இருக்காங்க, அவங்க சொன்னா நீங்க நம்புவீங்களா? சௌமியா வா, வழியில வா, தைரியமா. கூப்பிட்டாங்க, போ போ. நான் போதும்.
ஏதோ நடக்க போகுதுப்பா. என்ன பாக்குறீங்க? உங்க ஊர் பொண்ணு தைரியமா உண்மையை பேசு. சௌமியா, நீ தைரியமா பேச. நாம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோமே. நான் சொன்ன மாதிரி இந்த ஊர்ல ஆவி இல்லங்கறத நீயும் சொல்லு. இல்லையா இவன் புதுசா ஒரு கதை விடுறான். ஆமா அதானே. ஏன்பா யார் சொல்ற நீ? உங்க முன்னாடி நிக்கிற இவகிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன உலகிட்டு இருக்காங்க? விலகாத பயல்களா? விசேஷம் தெரியலடா. ஏன்பா என் கண்ணுக்கு முன்னாடி யாருமே இல்ல, நீ பாட்டு பொய்யா சொல்றீங்க. உங்க ஊர் பொண்ணுங்க. நம்ம ஊரு பொண்ணு. சொல்லு சௌமியா. எல்லாரும் கேக்குறாங்கல்ல. ஏன்பா நீ சொல்றது ஐட்டா நெத்தில பெரிய போட்டு வச்சிருக்கீங்க அந்த பொண்ணா? சௌமியா தாங்க. சோமியாவா? எங்க பாருங்க. ஏய் அந்த முட்டைக்கண்ண மூச்சுக்கிட்டு அங்கிட்ட இங்கிட்ட ஆடிக்கிட்டு வருமே அதுவா? பக்கத்துல நிக்கிற பாருங்க. ஐயா நிக்கிற அவங்க கண்ணுக்கு தெரியுது. என்னங்க சொல்றீங்க? என் பக்கத்துல நிக்கிற தெரியலன்றீங்க. ஏய் ஒக்கா மக்கா இவன் அந்த பேய சொல்றான்டா. கிளம்புங்கடா டேய். ஏய் சீக்கிரமா ஓடுங்கடா. ரத்தம் கட்டி சாவ போறீங்க. போங்கடா. எல்லாரும் ஓடுறாங்க. அது பொண்ணுலடா. ஏய்டா செத்துறாதீங்க. ஊர் போய் சேருங்கடா. என்ன சொல்றாங்க? சௌமியா கண்ணு முன்னாடி தானே நிக்கிறா. உள்ள போய் பேய்ங்கறாங்க. இல்லையா நிக்கிறது உங்களுக்கு தெரியுதா? இங்கேயும் சௌமியாவை காணோம். அங்கேயும் சௌமியாவை காணோம். பாத்ரூம்குள்ள ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு. அதுவும் வெளியே தாப்பா போட்டு உள்ள உட்காந்துருக்கு. எப்படி மச்சான் மச்சான் மச்சான்? என்னங்க லூசு மாதிரி நடந்துக்கிறீங்க? பக்கத்துல நிக்கிற தெரியலன்றீங்க. மச்சான் என்னடா ஆச்சு இவங்களுக்கு? பக்கத்துல நிக்கிறான்னு சொல்றேன், யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. நீ ஏன் சொல்றா? இவனுக்கு தெரியும். இவன் சொல்லுவான் பாருங்க, கேளுங்க. அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் போடுறா மச்சான். பக்கத்துல இருக்கிறவள தெரியலங்கறாங்க. என்னடா உண்மை? நான் அடுத்த வீடியோ கொஞ்சம் பாடுறேன். என்ன வீடியோ பாக்குறது? பாடுறா ஒரு நிமிஷம் பாடுறா மச்சான். என்ன வீடியோ பாக்குறது? நீ அவளையும் சேர்த்து நான் வீடியோ எடுத்தேன். ஆமா. அதுல நீ இருக்க அவ இல்ல பாடுறா. பாடுறா பாத்தியா? வீடியோல பாரு. இல்ல பாடுறா. தப்பு தப்பா எடுத்துக்கிற. சௌமியா நிக்கிறா பாரு. சௌமியா உனக்கு தெரியுதாடா? ஆமா நிக்கிறடா. நல்லா பாடுறா மச்சான். தெரியலடா மச்சான். மச்சான் அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான்டா. இல்லடா அவ உண்மையிலுமே. தப்பா பேசாதடா. சௌமியா நிக்கிறடா. இல்லடா அந்த வீடியோவை பாருடா. சௌமியா உண்மையிலுமே பேய்டா. ஏய் என்ன கொன்னுடுவேன். அவங்க தான் சொல்றாங்கன்னா நீ மாடா சொல்ற? சௌமியா டேய் மச்சான் சௌமியா டேய் சொன்னா கேளுடா டேய். சௌமியா எங்கம்மா போயிட்ட? இங்க இருக்க வேணாம்டா டேய். டேய் மச்சான் சௌமியா? அவ போய்ட்டாடா. டேய் சௌமியா இல்லன்னு சொன்னா நம்புடா. வேணாம்டா டேய். சௌமியா இந்த ஊர்ல இருக்க வேணாம்டா. சௌமியா ஏதோ நடக்க கூடாது நடந்து போச்சுடா. சௌமியா ப்ளீஸ் என்ன நம்புடா. அவ இல்லடா. சௌமியா ப்ளீஸ் ப்ளீஸ் விஷால் இங்க இருக்க வேண்டாம்டா டேய். சௌமியா நிஜமாவே போயிட்டாளாடா. என்னடா யோசிக்கிற? அம்மா கிட்ட பேசுற எல்லாம் சரியாயிடும். டேய் மச்சான், அம்மா இருந்தா தானே பேச முடியும். என்னடா சொல்ற? இல்லாதவங்கள்ட்ட இருக்கிறத பத்தி என்ன பேச முடியும்? மச்சான் அப்ப அம்மா? சும்மாடா மச்சான். அப்போ உங்க அம்மா சீதாமா மாதிரி இருப்பாங்க, பார்த்தா அசந்துருவ அப்படின்னு பல தடவை என்கிட்ட சொல்லிருக்கியேடா. நீ கேட்ட, நான் சொன்னேன். நீங்க எல்லாருமே உங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னு என்கிட்ட கேட்டதுனால நான் சீதாமா மாதிரி இருப்பாங்கன்னு சொன்னேன். நான் பொய்யா பேசும்போதெல்லாம் நீங்க நிஜமா சீதாவை பார்த்திருக்கீங்க. நானும் அம்மா கிட்ட பேசுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன்டா. அது மட்டும் இல்ல, எங்க அம்மாவா சீதாமாவை நினைச்சுதான் கனவும் கண்டுகிட்டு இருந்தேன். புஷ், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் நிஜ அம்மா ஒருத்தரை பார்த்திருக்கேன்டா. எப்படி தெரியுமா? இப்ப எப்படி சௌமியாவை பார்த்தனோ அதே மாதிரி ஒரு தடவை பார்த்திருக்கேன்டா. டேய் என்னடா? மச்சான், ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு கனவுல கூட நான் நினைச்சு பார்க்கலடா. சௌமியா ஏன்டா என்கிட்ட வரணும்? அவளை ஏன்டா நான் நேசிக்கணும்? சௌமியா வா சௌமியா, நான் பார்க்க முடியாது, ஆனா நீ என்ன பார்க்கலாம்ல. மச்சான், சௌமியா கிட்ட பழகும் போதெல்லாம் அவ கண்ணை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்டா. உருவத்தை நான் பார்த்ததே இல்லடா. சௌமியா, சௌமியா வா சௌமியா, சௌமியா
யாரு சௌமியா? உனக்கு என்ன ஆச்சு? என் முன்னாடி வா சௌமியா, பேசு. என்கிட்ட பேசு. எத்தனையோ பேர்கிட்ட பேட்டி எடுத்திருக்கேன், பேசு. விஷால், உன் சௌமியா பேசுற கேக்குதா விஷால்? கேக்கும். ஏன்னா நான் இப்ப ஆவி இல்ல, உன்னோட சௌமியா. இது கோட்டைமேடு கிராமம் இல்ல, எங்களோட கோவில். அந்த கோவில்ல சாமி பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன மயில். நான் ஒரு தெய்வ குழந்தைன்னு எங்க பேயோட்டி தாத்தா அடிக்கடி சொல்லுவாரு. நான் ருத்ரகண்டத்துல பிறந்த பொண்ணா, என் ஆயுசு கெட்டின்னு எங்க பேயோட்டி தாத்தா சொல்லுவாரு. ஆனா என் ஆயுசு உண்மை சொல்லு. யாரு நீ? யாரு நீ? இல்ல உன்னை அடிச்சு பதச்சுருவேன். அன்னைக்கு பண்ணையாரோட ஆளுங்க வந்து தாத்தாவை கூட்டிட்டு போனாங்க. நல்லா இருந்த அவங்க அக்காவை 20 வருஷமா பேய் பிடிச்சிருக்கிறதாவும் அவங்க புருஷனையும் பிள்ளைங்களையும் கொண்டுட்டதாவும் ஊர் பூரா பொய் சொல்லி நம்ப வைக்க நினைச்சோம். பேய் மேல நம்பிக்கை இல்லாத பண்ணையார இப்படி சொல்றதுனால எங்க தாத்தாவுக்கு அந்த பண்ணையார் மேல சந்தேகம் வந்துருச்சு. 500 ஏக்கர் நிலத்தை எடுத்துக்கிறதுக்காக சொந்த அக்காவையே பேய்னு சொல்றதுக்கு சாட்சியும் சான்றுகளும் தேவைப்பட்டிருக்கு. எங்க தாத்தா பேயோட்டி தான், ஆனா நேர்மையான பேயோட்டி. உள்ள போ. கும்பிடுற சாமி. உனக்கு என்னாச்சு தாயி? கவலைப்படா தாயி, நான் பாத்துக்கிறேன். சாமி உன் கூட இருக்கும். உனக்கு பேய் பிடிக்கல தாயி, எனக்கு தெரியும். கவலைப்படாத, அழாத அழாத. பொண்ணுங்களை தெய்வமா மதிக்கிற எங்க தாத்தா மனசு அன்னைக்கு வலிச்சிருச்சு. அவங்களுக்கு பேய் பிடிக்கல சாமி, மனசுதான் பாய்ச்சிருக்குங்க ஐயா. மனசு பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் பேயின்னா அப்ப மனுஷங்க நம்ம எல்லாம் பேய் தானங்க ஐயா. கொஞ்சம் அவுத்து விடுங்க ஐயா. யோ, அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு, எல்லாரையும் அடிச்சே கொண்டுட்டா. ஆமையா, நாங்க சொல்றோம். அவ புருஷன் குழந்தை எல்லாத்தையும் அடிச்சா கொண்டாயா. எங்க அக்காக்கு பேய் இருக்குதியா? பேயே எங்க அக்கா விட்டு போலனா நாங்க பாத்துக்கிறோம். இல்லங்க ஐயா, அது பொம்பளை சாமியா. பார்த்தாலே தெரியுதுயா. பாசமா வளர்த்தாங்க உங்க 3 பேரையும். சொத்த பங்கு போடுறதுக்காக உங்க அக்கா உயிரோட விளையாடாதீங்க ஐயா. யோ, வந்தமா உழப்ப பார்த்துமா போய்கிட்டே இரு. 5க்கு பதில் 50 தர. எஜமா, நான் பேய் ஓட்டித்தான், ஆனா பொய் சொல்லி பேய் ஓட்ட மாட்டேன். அப்படியா? சரி, நீ போ, பாத்துக்கிறேன். மனசு கேட்காத எங்க தாத்தா அன்னைக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. அன்னைக்கு தெரியாது என் மயில ரக பிச்சு போடுவாங்கன்னு. பாப்பா, வா 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 வா. தாத்தா, வா வா வா. பாத்து 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 பாத்து. தாத்தா, என்னடி செல்லம், நீ இங்கே இருக்கிற?
நான் உன்னை எங்கெல்லாம் தேட தெரியுமா? மயிலிறகு எடுக்க வந்தேன் தாத்தா. எவ்வளோ மயிலிறகு பாத்தீங்களா? ஓ, நீ தானே இங்கதான் வருவியா? ஆமா, வாங்க தாத்தா, வாங்க 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 தாத்தா. ஐ தாத்தா, பாத்தீங்களா தாத்தா, யார் நிறைய எடுக்கிறாங்கன்னு பாப்போமா? பாத்துருவோம். தாத்தா இங்க பாருங்க. தாத்தா எங்க போயிட்டீங்க? தாத்தா 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 எங்க இருக்கீங்க தாத்தா? தாத்தா தாத்தா என்ன பாப்பா, தாத்தாவை தேடுறியா? தாத்தா இறந்தோம் என நிம்மதியா இருக்க விடல. என் ஆயுசு இன்னும் முடியாததுனால இந்த கிராமத்தையே சுத்திட்டு இருக்கேன். அந்த பண்ணையார கொலை பண்ணணும்னு எனக்கு ஆசை, ஆனா என்னால முடியாது. ஆவிகள்லாம் மென்மையானதுன்னு உனக்கு தான் தெரியுமே. நீ இந்த ப்ரோக்ராம நடத்தணும். அந்த ப்ரோக்ராம்ல நான் எல்லா உண்மையும் சொல்லுவேன். அவன் செய்யற கொலைக்கெல்லாம் ஏன் மேல பழிய போட்டான். அந்த பண்ணையாரோட முகமுடிய நீ கிழிக்கணும். செய்வியா விஷால்? செய்வ. நீதான் ஆவியை நேசிக்கிறவனாச்சே.